நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ புள்ளி புள்ளியாக இருக்கிறது வந்து மேல் பகுதி. அந்த மேல் பகுதியிலேருந்து அடிப்பக்கமாக நம்ம வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கழுத்துக்கு சுற்றி வர அடிச்சிடலாம். அடித்ததுக்கப்புறமா திருப்பி வந்து அந்த பைப்பிங்கை வந்து உள்ளே கொடுக்காம வெளிப்பக்கமாக கொடுக்கணும். பாருங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்னு. அப்போ தான் வந்து அந்த பனியனில் ரிப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழகாக வரும். இப்போ நம்ம தைச்சிருக்கிறது வந்து பேக் சைடு. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தைக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரியே கிராஸ் பீஸை கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம பைப்பிங் கொடுக்கணும். இந்த ரிப்பு நான் எதுக்காக கொடுக்குறேன்னா, அது பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இழுத்து கொடுக்கும். அப்போ வந்து தையல் சரியாக விழுகாது. இந்த மாதிரி ஒரு சன்னமான துணியை கட் பண்ணி அதுக்குள்ளே கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து தையல் இழுபடாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், ஆம்கோலுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி கிராஸ் பீஸை கொடுத்து ஆம்கோல் ஃபுல்லாக அடிச்சுக்கணும். கழுத்து எப்படி அடித்தோமோ அதே மாதிரி ஒரு மடக்கு மடக்கி மறுபடியும் இன்னொரு மடக்கு மடக்கி அந்த வந்து பைப்பிங் நல்லா வெளியே வர்ற மாதிரி நம்ம ஆம்கோல்லையும் தைச்சிக்கணும். அதே மாதிரியே 2 பக்கம் ஆம்கோல்லையும் நம்ம அடிச்சுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் புரியலைன்னு கேளுங்க. நான் மறுபடியும் அது எப்படியாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அவ்வளோதான், நம்ம கழுத்து ஷோல்ட்ரு எல்லாமே நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து அடிச்சிட்டோம். இனி நம்ம சைடு ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஆம்கோலையும் 2 ஆம்கோலையும் ஒன்றா சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கணும் சைடில். நான் அதுக்குமே ஒரு ரிப்பு கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சைடை ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியை மடக்கி அடித்தா நமக்கு வேலை முடிஞ்சு. கீழ்ப்பகுதியை தைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கி அதில் அந்த ரிப்பை கொடுத்து பாருங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்னு. அந்த ரிப்பை கொடுத்து சுற்றி வர ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. ஒரு மடக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் மடக்கி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து ஒரு 1.25 இன்ச் இருக்க அளவுக்கு மடக்கி சுற்றி வர அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், பனியன் வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். குழந்தைகளுக்கு போட்டு விட்டு பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.